நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகரும் ஆகிய ஜீவனுள்ள ஜீவாதிபதியாகிய ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஆமீன் சொல்லுங்களேன். லண்டனும் இந்த வசந்த நாளுக்குள் வந்திருக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் இதுவரை நம்மை வழிநடத்தின தெய்வம் இனிமேலும் வழிநடத்துவார். ஆமீன் சொல்லுங்களேன். இந்த வசந்த காலம் உண்மையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு ஒரு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். கடந்த ஆண்டு எப்படி கழிந்ததோ போகட்டும். இந்த ஆண்டு ஜீவனுள்ள ஜீவாதிபதியாக ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்வேன் என்று ஒரு தீர்மானமிடுங்களேன். அநேகர் பொருத்தனைகளை எடுத்திருக்கிறீர்கள். எங்களுடைய பகுதியிலே பார்த்தீங்கன்னா நல்ல நாட்களில் பூ வைக்க மாட்டாங்க, நல்ல நாட்களில் அசைவம் சாப்பிட மாட்டாங்க, நல்ல நாட்களில் சிலர் அப்படி தாடி வளர்த்துருப்பாங்க. ஏன்? இது எங்களுக்கு லெந்து காலம், எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் என்று. தாழ்த்துங்கள், நல்லது, நல்லதம்மா, நல்லதையா. ஆனால் இன்னும் ஒன்றை செய்யுங்கள். இந்த லெந்தனும் நாட்களில் வசந்த காலங்களில் இந்த இலையுதிர் காலம், இதற்கு பெயர் இலையுதிர் காலம். பழைய எண்ணங்கள் சுபாவங்கள் களைந்து புது தளிர்கள் விடுகிற அந்த மரங்களைப் போல பழைய பாவ சுபாவங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத கான்டாக்ட் நம்பர்கள் வேண்டாம், தேவையில்லாத பொழுதுபோக்கு வேண்டாம், தேவையில்லாத சபகாசம் வேண்டாம், தேவையில்லாத தோழர்கள் தோழிகள் வேண்டாம், தேவையில்லாத கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் நடத்துகிற சொந்தம் வேண்டாம். ஆமென் சொல்லுங்களேன். படிக்கிற அருமையான என் மகளே, மகனே, நான் உனக்கு சொல்வேன், தேவையில்லாத நண்பன் உனக்கு வேண்டாம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை உனக்கு சொல்கிறவன் உனக்கு வேண்டாம். உனக்கு சொல்கிறவள் வேண்டாம். பண ஆசையை தருகிறவன் வேண்டாம். பண ஆசை, பணத்தை சம்பாதிப்பது எப்படி என்று உனக்கு கற்றுக் கொடுத்து பொல்லாத வழியில் நடத்துகிறவன் வேண்டாம். ஆமேன் சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்களேன். இந்த நாட்களிலே ஒரு தீர்மானம் விடுங்கள். அதிகமாய் வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமேன் சொல்லுங்களேன். இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படியாய் என் எஜமான் இயேசு மகாராஜன் எனக்கு தந்த பாய்க்கியத்துக்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு கிறிஸ்துவை அபயங்களை குறித்து பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதிலே முதலாவது அபயமாக அருமையான யோவான் சொல்வார், அவருடைய பாதரட்சையின் வாரை குனிந்து அவிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று. அவருடைய பாதரட்சையின் ஸ்தேவான் சொல்லுவார், அப்படியே யோவான் சொல்லுவார், நான் அவள் குனிஞ்சு அவுக்கிறதுக்கு நான் பாத்திரம் இல்லைப்பா, நான் பாத்திரம் இல்லை, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படிம்பார். அதே போல் நான் இன்றைக்கு முதலாவது எஜமானுடைய பாதங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எஜமானுடைய பாதத்தின் வல்லமையை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். எஜமான் எப்படிப்பட்டவர் என்பதை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். நான் பிரசங்கிக்கிற எஜமான் இயேசு மகாராஜன், ஜீவிக்கிற ஜீவாதிபதி. அவர் ஒரு மனிதனைப் போல மனித இயல்பாய் ஒரு கன்னியினிடத்தில் பிறந்தார். அவர் தலையில் இருந்தோ காலில் இருந்தோ வேற இதிலிருந்தே வரலை. ஒரு தாயின் வயிற்றிலிருந்தான் பிறந்தார். மனித அவதாரம் எடுத்தார். அந்த மனித அவதாரம் எடுத்த அந்த தெய்வம் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய மனித சரீரத்திலே அப்படியே இருந்தார். அவருக்கு கால்கள் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷ விதமாய் சொல்கிறது, அவருடைய கால்கள் பிரகாசமான வெண்கலம் போல் இருந்ததாம். அவருடைய கால்களை பற்றி வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாய் சொல்கிறார். திவ்ய வாசகனாகிய யோவான் அவரை தரிசனத்தில் கண்டு, ஆம், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாய் அவதரித்ததை அந்த அவதாரம் எடுத்து மறுபடியும் பரமேறி போன பின்பு அவருடைய பாதங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னார் அருமையான திவ்ய வாசகனாகிய யோவான். ஆம்,
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்மை போல நான் பிரசங்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு கால் இருந்தது. அந்த காலின் வல்லமையை பாருங்களேன். அந்த காலோடு தான் 3.5 வருடம் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்தே சென்று உபதேசம் பண்ணினார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. என் எஜமான் சொன்ன ஒரு வார்த்தை, மனம் திரும்பு. மதம் என்று சொல்லவில்லை, மனம் என்று சொன்னார். இது நான் சொல்லுவேன் ஐயா, இது மதம் அல்ல, கிறிஸ்தவ மதம் அல்ல, மார்க்கம். மார்க்கம் என்றால் வழி. வேதமும் இப்படிதான் சொல்லுது, இந்த மார்க்கத்தார் என்று தான் சொல்லியிருக்கிறது, இந்த மதத்தார் என்று சொல்லவில்லை. மார்க்கம் இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை, அவருடைய கட்டளையை, கற்பனையை கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்தே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். வேதத்தில் விதமாய் பார்க்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் வாசிப்பீர் என்றால், சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பின்பு 3வது நாளிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சீசர்கள் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் பேசுகிறார், அவரோடு பேசுகிறார். இன்னைக்கு நடந்த காரியம் என்ன தெரியுமா? என்ன அப்படின்னு சொல்லி பேசும்போது, நடந்து உயிர் தெழுந்த பின்பும் ஒரு மனிதனைப் போல நடந்தார். ஆமென் சொல்லுங்களேன். நடந்து அந்த வந்த தெய்வம் வேதத்திலே பல அற்புத அடையாளங்களை அந்த கால்களும் செய்தது. நான் அப்படித்தான் சொல்ல விரும்புகிறேன். என் எஜமானுடைய பாதமும் அற்புத அடையாளங்களை செய்தது. ஐயா, என்னோடு திருப்பீர்களா? முதலாவது நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் விதமாக இருக்கிறது. சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தான் நதியிலே பட்ட மாத்திரத்திலே மேலிருந்து ஓடி வருகிற யோர்தான் தண்ணீர் ஓடாமல் ஒரே குவியலாய் நின்றது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இவர்களை பிரிப்பதற்காக ஊடே யோர்தான் நதி வருகிறது. பெரிய ஆறு, பெரிய ஆறு. அது அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுமாம். வேதத்திலே தெளிவாய் நமக்கு சொல்லியிருக்கிறது. வறண்ட ஆறு அல்ல, ஒரு சின்ன ஆறும் கிடையாது, பெரிய ஆறு. அது ஆண்டவருடைய தேவாதி தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவே நிற்கிறது. வேதம் சொல்லுகிறது, என் எஜமான் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக தம்முடைய பாதங்களை அங்கே வைத்தார். என்ன ஒரு பாக்கியம் பாருங்களேன். ஓடி வந்து மறிக்கிற நதி நின்று போனது, குவியலாய் நின்றது. ஜனங்கள் அன்றைக்கு எப்படி கடலுக்குள்ளே நடந்தார்களோ அதே போல, சேம் அதே போல மோசையின் மூலமாய் கடலுக்குள் எப்படி தேவன் நடத்தி வந்தாரோ அதே போல என் ஆண்டவருடைய வல்லமை உங்களோடு பேசுவாராக. அதே போல ஜனங்கள் வந்தார்கள். ஒருவருடைய கால்களிலும் தண்ணீர் ஒட்டவில்லை. வறண்ட நதி போல் அங்கும் இங்கும் காய்ந்து நிற்கிறது. சகதி இல்லை, தண்ணீர் குட்டை இல்லை, எதுவும் இல்லை. ஆறு கூட நடந்து வந்தார்கள். காரணம் என்ன? என் எஜமானுடைய பாதம் அவர்களுக்கு முன்பதாக நின்றது. ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு வெள்ளம் போல சத்ருவானவன் உங்களுக்கு எதிர்பட்டு வருகிறானோ, பொல்லாத பிரச்சனையை கொண்டு வந்து, வேதனையை கொண்டு வந்து, இவனை இனி எழ விடக்கூடாது என்று சொல்லி வெள்ளம் போல உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறதோ, தேவையில்லாத பொல்லாத மனுஷர்கள் உங்கள் மேல் வீணாய் கோபம் கொண்டு உங்களை எப்படியாயிலும் மூழ்கடிக்க வேண்டும் என்று பொல்லாத சதி வேலைகள் செய்து திட்டங்களை தீட்டிக் கொண்டு இருக்கிறார்களோ, உங்களுக்கு தான் சொல்ல இருக்கிறேன். நமக்காய் அடிக்கப்பட்ட ஒரு பாதம் ஒன்று இருக்கிறது. நமக்காய் அடிக்க ஒப்பு கொடுத்த ஒரு பாதம் இருக்கிறது. அந்த பாதத்தின் வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. அந்த பாதத்தின் வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. உனக்கே வரும். ஆம், எஜமானுடைய பாதம், அவருடைய பாதங்களேன் நம்மேல் வைத்த அன்பினாலே வேதத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறது. ஐயா, தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால், சிங்க கவிக்குள்ளும் வந்தது, அக்கனிக்குள்ளும் வந்தது. அங்கே அக்கனி இருக்கிறது. இவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள், இவர்களை விடுதலை செய்ய ஒருவரும் இல்லை. ஜனங்கள் எல்லாரும் சூழ்ந்து நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவனுக்கு தேவைதான்,
நான் கொஞ்சம் போல லஞ்சம் வாங்கினேன், இவன் நீ காட்டி கொடுத்துட்டான். நான் இவனுக்கு தெரியாமல் எவ்வளவாவது லஞ்சம் அடித்துலான்னு பார்க்க இவன் எனக்கு சரி வரவே மாட்டேன்ட்டான். இவனை நான் தான் குறைத்து விட்டேன், இவன் தீக்குள்ளே விழுந்துட்டான்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேசத்து பெரிய ஜனங்கள், பெரிய மனிதர்கள், தான் தான் பெரியவன், நான் உள்ளே தள்ளிவிட்டேன் என்று காலரை தூக்கினவனெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறான். ராஜாவும் பார்க்கிறார். ராஜா பார்க்கிறார். சேனாதிபதிகளை தலைவர்களை கூப்பிட்டு வாப்பாங்க வாப்பா, 3 பேர் தானே போட்டோம். ஆமா, 4வது ஒரு ஆள் இருக்கிறாரே, 4வது ஆள் ஒரு ஆள் உள்ளே உலாவுகிறாரே, அந்த அக்கனிக்குள் உலாவுகிறாரே. அவருடைய சாயல் தேவனுடைய சாயலை போல் இருக்கிறதே. என கண்மான கருத்துடைய பிள்ளையே, அக்னியை போல கொடுமையான வார்த்தைகளால் உங்களை சுட்டரிக்கிறார்களோ, ஏன் வாழ்வு என்று வாழ்வு கசந்து போனதோ, இனி மரணதான் பரிசு என்று நினைக்கிறாயோ, உன்னோடு தான் ஒரு பாதம் நடந்து வந்து கொண்டு இருக்கிறது. உனக்காய் அடிக்கப்பட்ட ஒரு பாதம், உனக்காய் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்த ஒப்பு கொடுத்த தெய்வம். கட்டாயப்படுத்தப்படவில்லை, கட்டாயமாய் அல்ல, மனதார ஒப்பு கொடுத்தார். மனதார ஒப்பு கொடுத்தார் ஐயா, மனதார ஒப்பு கொடுத்தார். அந்த தெய்வன் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறார். என் பிள்ளைக்கு நான் இரக்கம் செய்யாமல் யார் இரக்கம் செய்வார்? என் பிள்ளைக்கு நான் உதவாமல் யார் உதவுவார்? என் பிள்ளைக்கு வேறு யார் உண்டு என்று சொல்லி ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு நேரமும் நிமிடமும் உங்களைத்தான் பார்த்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். நான் உதவி செய்யணுமே, நான் வருவேன் என்று சொன்னார். ஒருவன் 100க்கு அதிபதி கூப்பிடுகிறார், ஐயா எங்கள் வீட்டுக்கு, என் வீட்டு வேலைக்காரை, எனக்கு பிரியமான ஒரு வேலைக்காரை வியாதிப்பட்டு போனா நானும் எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். அவனை சுகமாக்க ஒரு ஆளும் முடியவில்லை, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. இனி எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க, இனி அவ்வளவுதான், முடிஞ்சது, போன்னு பற்றி விட்டுட்டாங்க. அவன் எனக்கு பிரியமானவன், நான் என்ன செய்ய என்று சொல்லுதும் நிஜமான் சொன்னார், நான் வந்து அவனை குணமாக்குவேன், நான் வந்துடுவேன்ப்பா, நான் வருவேன் சொன்னார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் ஒரு வேளை கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களோ, நான் சொன்னது போல டாக்டர்களால் கைவிடப்பட்டு விட்டீர்களோ, உன் பிள்ளைக்கு இனி இவ்வளவுதான், இனி இது செயல்படாது, உன் பிள்ளை இனி பழையது மாதிரி நடக்க மாட்டான், பேச மாட்டான், உன் கணவன் இனி மறுபடியும் வேலை செய்ய முடியாது, உன் கணவனுக்கு வாழ்நாள் அவ்வளவுதான், உன் மனைவிக்கு இவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டார்களோ, நான் சொல்லுவேன், எஜமான் இயேசு மகாராஜன் ஜீவிக்கிறார். என்னை இந்த இடத்துல நிறுத்தி உங்களோடு பேச வைக்கிற நிஜமான இயேசு மகாராஜன் ஜீவிக்கிறார். அவர் வருவார், வருவார். தம்முடைய சீசர்களை அக்கறைக்கு போக சொன்ன பொழுது போய்கொண்டு இருந்த வேளையிலே படகு காற்றினால் அலக்களிக்கப்படுகிறது, அலக்களிக்கப்படுகிறது. உதவியற்று புலம்புகிறார்கள். யார் எங்களை விடுவிக்க கூடும்? யார் எனக்கு உதவி செய்யக்கூடும்? நடு கடலில் இருக்கிறேனே, யார் என்னை உதவி செய்யக்கூடும் என்று கதறும் பொழுது கடல் மேல் நடந்து வந்த பாதம் இது. அக்கினிக்குள்ளும் நடந்து வந்தார், சிங்கக்கவிக்குள்ளும் வந்தார், தண்ணீருக்குள்ளும் வந்தார். இங்கே கடல் மேல் வருகிறார். நடந்து வந்து பயப்படாதே, திகையாதே, நான் கூட இருக்கிறேன்னு சொன்னார். இன்றைக்கு முன் வாழ்க்கை படகு அலக்களிக்கப்படுகிறதோ, என்ன செய்வது, இன்று எங்கே போவது என்று தெரியாமல் போய்கொண்டிருக்கிறாயோ, எனக்கு அருமையான தேவ ஜனமே, உனக்காய் ஒருவர் இருக்கிறார். உன்னை அனுப்பின தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் உன்னை அனுப்பிட்டு இந்த குடும்பத்துக்கு உன்னை கொண்டு வந்துட்டு, இந்த வேலைக்கு உன்னை கொண்டு வந்துட்டு, இந்த தொழிலை உங்களுக்கு தந்துட்டு அவர் சும்மா தூங்கலை. ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, என்னை இந்த வீட்டுக்கு ஒருவேளை நீ மருமகனாய் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாயானால், தொழிலிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாயானால், உங்கள் பக்கத்தில் கையை போட்டு சொல்லுங்க, இந்த தொழிலை தந்த தெய்வம் என்னோடு தான் இருக்கிறார், அவர் தூங்க மாட்டார். இந்த வீட்டுக்கு என்னை அனுப்பின தெய்வம் என்னோடு தான் வந்திருக்கிறார், இந்த குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்காமல் போக மாட்டார்னு சொல்லு. மருமகனே, மருமகளே சொல்லு, உன்னோடு தான் வந்திருக்கிறார்.
ஒருவேளை வெளி மாநிலங்களிலே வெளி ஊர்களிலே வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்களும் சொல்லுங்கள், என்னை இந்த பட்டணத்துக்கு அனுப்பினேன் தேவன் என் தலையை உயர்த்தாமல் என்னை விடவே மாட்டார். என் தலையை உயர்த்தி தான் அவர் ஆவார். ஆமென், ஆமென். குடும்பம் வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி அனுப்பிவிட்டதோ, ஏன் ஏன் என்று புலம்புகிறாயோ, உதவியற்ற சூழ்நிலையோ, அன்றைய சீசர்கள் தவித்தது போல, படலிலே தவித்தது போல கடனிலே தவித்து கொண்டு இருக்கிறாயோ, கடன் என்னும் கடல் உன் வாழ்வை மூழ்கடிக்க பார்க்கிறதோ, போதும் என்று ஆகிவிட்டதோ, போதும் இந்த வாழ்வு ஏன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, உன்னை தேடிதான் ஒரு பாதம் வந்து கொண்டிருக்கிறது. எஜமான இயேசு கிறிஸ்துவின் பாதம் உன்னை தேடிதான் வந்து கொண்டிருக்கிறது. அவர் உன்னை தேடிதான் வருகிறார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் வந்த தெய்வம் லேகியோன் பிசாசு பிடித்து ஊருக்கு வெளியிலே ஒருவன் இருந்தான் ஐயா. அம்மா, அந்த லேகியோன் பிசாசு அவனை ஊருக்குள் விடாமல் இருந்தது. யாரும் அந்த வழியே போக மாட்டாங்க. அந்த வழிக்கு எஜமானுடைய பாதம் போச்சு. அந்த வழிக்கு எஜமானுடைய பாதம் போயிற்று. எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட ஒருவன் இருக்கிறான். சொந்தங்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒருவன் இருக்கிறான். மனைவி பிள்ளைகளால் தள்ளப்பட்டவன் ஒருவன் இருக்கிறான். தன்னுடைய சொந்த மகனால் தள்ளப்பட்டவன் இருக்கிறான். தன்னுடைய சொந்த மகளால் தள்ளப்பட்டவள் இருக்கிறாள். நான் போவேன் என்று சொல்லி எவரும் வர விரும்பாத வழியில் எஜமானுடைய பாதம் போனதையா. போய் எந்த பட்டணத்துக்குள் வர முடியாமல் இருந்ததோ, எந்த ஊருக்குள் அவனை சேர்க்காமல் இருந்தார்களோ, அதே ஊரில் என் எஜமான் அவனை சாட்சியாக நிறுத்தினார். அவன் தெக்கப்போலி நாடெங்கும் பிரசங்கம் பண்ணினான். ஐயா, இயேசு ரட்சகர் என்னை தேடி வந்தார் ஐயா. யாரும் விரும்பாத என்னை, என் சொந்த என்னை விரும்பல, நான் பெரிதாய் நினைத்த என் அண்ணன் என்னை விரும்பல, என் தம்பி என்னை விரும்பல, என் மனைவி என்னை விரும்பல. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்து எனக்கு சுகம் கொடுத்தார் என்று தெரு தெருவாய் ஊர் ஊராய் போய் பிரசங்கம் பண்ணினான். இன்றைக்கு அதே பாதம் உன்னையும் தேட வருகிறது. உன்னையும் தேடி வருகிறது. உன்னையும் தேடுகிறார். நீ அவருடைய பாதத்துக்கு வருவாயா? அதைத்தான் அன்றைக்கு அந்த ஊரில் பாவியாகிய ஸ்திரீ மரியாள் என்று போட்டிருக்கிறது அவளுக்கு பெயர். எல்லோரும் அவரை விருந்து கலைத்தார்கள். விருந்து கலைத்து அவரோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மரியாள் போனாள். தான் வைத்திருந்த அந்த தைல குப்பியை, சண்டை வாசனை திரவியத்தை ஊற்றி அவருடைய பாதத்தில் ஊற்றினாள். அந்த பாதத்தை தன் தலைமயிரால் துடைக்கிறாள். இது எப்பேற்பட்ட ஒரு பாதம்! இது எப்பேற்பட்ட ஒரு பாதம்! இந்த பாதம் என் பட்டணத்துக்கு வந்து விட்டதே. கால்களை முத்தம் செய்தாள். இன்றைக்கு நீங்களும் அதை செய்வீர்களா? வேதத்திலே நிஜமாக சொல்லியிருக்கிறார். ஏசாயா 66 சொல்லியிருக்கிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் இருக்கிறீர்கள். இப்பொழுது அழைப்பீர்களா? நீங்கள் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் இப்பொழுது அழைப்பாயா? என் எஜமானுடைய பாதம் முன் அருகே தான் இருக்கிறது. அவரை பிடித்துக்கொள், விட்டுவிடாதே, உன்னை உயர்த்துவார். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, உம்முடைய பாதம் எவ்வளவு அழகானது என்றும் உம்முடைய பாதத்தின் வல்லமை எவ்வளவு என்று உம்முடைய பிள்ளைக்கு சொன்னேன். உம்முடைய பிள்ளைகள் நம்பி இருக்கிறார்களப்பா. உம்முடைய பாதத்தின் வல்லமை கர்த்தாவே வெளிப்படட்டும், வெளிப்படட்டும், வெளிப்படட்டும் அப்பா. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொடட்டும். எங்கள் பாவங்களை போக்குகிற அந்த பாதத்துக்கு நாங்கள் வருகிறோம். எங்கள் அக்கிரமங்களை போக்குகிற அந்த பாதத்துக்கு வருகிறோம். எங்கள் சாபங்களை போக்குகிற அந்த பாதத்துக்கு வருகிறோம். எங்கள் கண்ணீரை நீக்குகிற அந்த பாதத்துக்கு வருகிறோம். எங்களுக்காய் அடிக்கப்பட்ட அந்த பாதத்துக்கு வருகிறோம். நம்முடைய தழும்புகள் எங்களை குணமாக்கட்டும். அந்த பாதத்தின் தழும்புகள் எங்களை குணமாக்கட்டும். அந்த பாதத்தின் ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உம்முடைய அடிமையின் அதிகாரத்தோடு உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாதத்தை வைத்திருக்கிறேனப்பா.
யார் யாருக்கு சுகம் தேவை அவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியிலிருந்து சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசின் தந்திர மந்திரங்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அது இப்பொழுதே உண்டாகட்டும். தூக்கம் இல்லாத நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல தூக்கம் வரட்டும். நல்ல சந்தோஷ சமாதானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நீர் இவர்களோடு இருக்கிறீர் என்பதை ஜனங்கள் காண செய்யும். ஊழியத்தில் சோர்ந்து போய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு பலன்தாரும். நசனாகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் மூலமாய் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார் என்று கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புத அதிசயங்களை செய்வீராக. ஜனங்கள் காணட்டும். சபைகள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஆலயங்கள் எழும்பட்டும். நசனாகிய இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிற சபைகள் பெருகட்டும். ஆங்காங்கே ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் இந்த லெந்தனும் காலத்தில் ரட்சிக்கப்படட்டும் பிதாவே. நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.